சமீபத்தில் விஜய் அவர்கள் கிட்ட பவன் கல்யாண் பேசியதாக தகவல். நடப்பது நல்லதாக நடக்கட்டும். அதுக்கு பின்னாடி உங்களுடைய கைங்கரியமும் ஒரு பெரிய அளவில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கே சார். சாதாரணவன் கலைஞருக்கு நான் பெரிய ஆளா தெரியும். ஸ்டாலின்லாம் இனி ஒரு துருவ மாதிரி நசுக்கி போட்டார்ல, அவருக்கு அந்த மாதிரி இருக்கிற நான் என்ன பெரிய புள்ளியா, அரசியல் புள்ளியா? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. விஜய் நல்ல நடிகர், அவரை பற்றி தெரியாத ஆட்கள் கிடையாது. எல்லா வீட்டுக்கும் டிவி மூலியமா போயிட்டாரு, திரையரங்கு போயிட்டாரு. அப்படி இருந்தால் கூட அவருக்கு 20% மேல ஓட்டு போகாது. பவன் கல்யாண் சுற்றுப்பயணம் வருகின்றார். மைனாரிட்டிஸ் ஓட்டுங்கிற சொல்லப்படுகிற கிறிஸ்துவ இஸ்லாம் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க தலா 10% ஓட்டுருக்காங்க. அதை விட கூடுதலாக தெலுங்கு பேசுற ஓட்டு இருக்கு 20%. அந்த 20% ஓட்டுல ஒரு 10% திமுக இயற்கையாவே போயிட்டு இருந்தது. ஓகே, இப்ப அதை தடுக்க போறோம். விஜய் சேர்ந்தாச்சுன்னா ஒரு 15 போடுங்க. 48, 58, 62 வரைக்கும் போகுது. இந்தியா ஆட்சி அமைக்கிறாங்களா இல்லையா? அதனால ஈஸியா துச்சமா நினைக்காதுங்க. ஸ்டாலின் துச்சமா நினைக்காதுங்க. அனுமன் சாதாரண ஆளுதான், அனில் சாதாரண ஆளுதான், ஜீவராசி தான் ராமாயணத்துல பேசப்பட்டது. நிச்சயமாக தெய்வத்தின் குரல். இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதே மாதிரி எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும். என்டிஏ கூட்டணிக்குள்ளார தாவேகா போனா திமுகவுக்கு தான் லாபம். மைனாரிட்டிஸ் ஓட்டு அங்க விஜய் பக்கமும் பாஜக இருப்பதன் காரணமாக அவர்கள் பக்கம் போகாது. முழுக்க 18% நமக்கு வந்துருங்கிற ஒரு கணக்கை உளவுத்துறை போட்டிருக்காங்க சார். தாவேகாவுக்கு வராம அதை தடுத்துருவாங்கன்னு வைங்க. பாஜக கூட்டு இருந்தா முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் போட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. கேரளத்துல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பாஜக பக்கம் இருக்கின்றாங்க. விஜய் பாஜக கொள்கை எதிரிங்கிறாரு. அப்படிப்பட்ட கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட எப்படி சார் விஜய் கூட்டணி? சரி, கொள்கை எதிரின்னு சொல்றீங்கல்ல, நீங்க திமுகவுக்கு எதிரி தானே. பிறகு எப்படி பெரியாரை நீங்க வச்சிருக்கிறீங்க? இப்போ விஜய் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் அவர் போற போக்க பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமின்னு சாக்ரட்டிஸ், நம்ம அரிஸ்டாட்டில் பெரிய வந்தாங்களா, அது மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த புசிக்கு பாண்டிச்சேரி மட்டும் தெரியும். இப்போ அவருக்கு தெளிவு பிறந்திருக்கும். யாருக்கு? விஜய்க்கு. கரூருக்கு பின் கரூருக்கு முன் நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெளிவு பிறந்திருக்கும். அவரும் யோசிப்பார். ஓகே, ஒன்னும் முடிவு சொல்லாம இருக்காரு, சிந்திக்கிறாரு. இப்படி போனா என்ன அங்க ஒரு கேள்வி மனசுல இருக்கு. என்டிஏ கூட்டணியை பற்றி விஜய் யோசித்துக் கொண்டிருக்கிறார், நம்ம முடிவுக்கு வரலாமா? நிச்சயமாக யோசிக்கிறார். ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குது. பட் அவர் தான் முடிவு எடுக்கும். ஓகே சார், ஒருவேளை உள்ள வந்தா என்ன சார் டிமாண்ட் வைக்க வாய்ப்பு? கடந்த முறை அதிமுக அது அவர் தெளிவா சொல்லிட்டாங்களா, ஒரு 50-60 சீட் கொடுப்பாங்க. அவர் எப்படி 40-50 சீட்டுக்கு ஜெயிக்கலாம். ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட கொடுப்பாரு எடப்பாடி. ஓகே, இது போதாதுமா? இப்போ 2வது இடத்துல உட்கார்ல முதலமைச்சர் கடுத்து உட்கார்ல. ஓகே, 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சி இல்ல, சகோதரர் ஆட்சி. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் திருமதி KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் KS சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழக பாஜகவில் இருக்கீங்க. நானும் நிறைய உங்களுடைய பதிவுகளை எல்லாம் நிறைய பார்க்குறேன் சார். குறிப்பாக தமிழக அரசியலை சமீப காலத்தில் கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு 2ஆ பிரிக்கலாம். கரூருக்கு முன்பு வரை கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு முன்பு ஒரு அரசியல் களம், கரூருக்கு பிறகு விஜய் பேசின பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம், அதற்கு பிறகு தமிழக அரசியல் சூழ்நிலை மாறி இருப்பதாக தான் நான் அவதானிக்கிறேன். குறிப்பாக விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும்னு பாஜகவும் ட்ரை பண்றாங்க, அதே போல அதிமுகவும் ட்ரை பண்றாங்க. சமீபத்தில் விஜய் அவர்கள் கிட்ட பவன் கல்யாண் பேசியதாக தகவல். பவன் கல்யாணோடு நீங்க நெருங்கிய தொடர்புல இருக்கீங்க. இந்த போன் கால், இந்த பேசினது விஜய் திமுகவை வீழ்த்துவதற்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளார பவன் பேசியது உண்மையா சார்? இதுல ஒரு திருத்தங்க. நீங்க கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுங்கிறீங்க. அது அரசியல் பார்வையில் அப்படி பார்க்க கூடாது. ஓகே, நான் சொல்றதுக்கு இதைத்தான் சொன்னேன். கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் அப்படிதான் அரசியல் தளத்தை எடுத்துக்க முடியாது. கரூர் பெரிய ஒரு துக்கமான சம்பவம் தான், மறுக்கல. அதனால தமிழக அரசியல்ல ஒரு விசால பார்வை கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அண்ணாவுக்கு பிறகு அவர் இருந்திருக்காரு. எம்ஜிஆரையும் பார்த்தாரு, ஜெயலலிதாவும் பார்த்தாரு, இந்திரா காந்தியும் பார்த்தாரு. இப்படியான நிலையில நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. பல விஷயங்கள் பொது வெளியில பேச முடியாது. ஓகே, பவன் கல்யாண் விஜய்க்கு நல்ல நண்பர்.
சொன்னா கேட்கக்கூடிய அளவில் இருக்காரு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது, ஆனா பேசினது உண்மை, அது எனக்கு தெரியாது. ஓகே, நான் அதெல்லாம் பொது வழியில ஷேர் பண்ண முடியாது. அடியன் வந்து சாதாரணவன். எனக்கு அந்த அளவு இப்போ இது பாரிஸ்கான ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, மேல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல நான் கீழே அடிமட்டம் தெரியும். இல்ல சார், மேல எனக்கு நாடறிந்த பத்திரிகையில அதை பத்தின செய்தியே வெளியே வந்திருக்கு, அதனால அவங்க கிட்ட இல்ல நாடறிந்த பத்திரிகை வந்திருக்கு, நானும் படித்தேன். நானும் நேற்று முத்தலிஃப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதை மதுரை ஏர்போர்ட்டில் கூட ஒரு நண்பர் சொன்னார், பார்த்து பயிற்சாரு. நான் நடப்பது நல்லதாக நடக்கட்டும். ஓகே, அதுக்கு பின்னாடி உங்களுடைய கைங்கரியமும் ஒரு பெரிய அளவில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கே சார். சாதாரணவன் ஸ்டாலினே என்ன ஒரு சாதாரண எறும்பு மாதிரி வெளியெடுத்து போட்டார்ல. நான் அவ்வளோ பெரிய ஏன்னா கலைஞருக்கு நான் பெரிய ஆளாக தெரியும். ஸ்டாலின்லாம் என்னை ஒரு துருவு மாதிரி நசுக்கி போட்டார்ல, அவருக்கு அந்த மாதிரி இருக்கிற நான் என்ன பெரிய புள்ளியா, அரசியல் புள்ளியா? இல்லை சார், ஸ்டாலின் உங்களை அப்படி நினைக்கலாம் சார். ஆனால் பாஜகவில் உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நயினார் நாகேந்திரன் உங்களை வந்து அசர்ட்டா பார்க்குறாருங்கிற தகவல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ளார வலுப்படுத்துவதற்கான வேலைகளில் நீங்க இறங்கி இருக்கீங்கிற விஷயமும் ஹேஷியங்களாக பேசப்படுது. நிச்சயமா என்னுடைய பங்கு இருக்கும்ல. பாஜகவில் இருக்குன்னா அந்த பங்கு, பாஜக ஜெயிக்கணும், அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும், என்டிஏ ஜெயிக்கணும் ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் இல்லையா. ஸ்டாலின் என்னை ஒரு துச்சமா நினைச்சார் இல்லையா. நியூயார்க் ஐநா மன்றத்திற்கோ, ஜெனீவா ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கோ இல்ல பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பேச முடியுமா? KN நேரால் அழைச்சிட்டு போக முடியா, பொன்முடியினால் அழைச்சிட்டு போக முடியா, இவர் நம்புகின்ற சேகர்பாபால் அழைச்சிட்டு போகுமா, இவர் நம்புகின்ற இவர் செந்தில் பாலாஜியால் அழைச்சிட்டு போமா, கீதா ஜீவனால் அழைச்சிட்டு போக முடியுமா? கேட்கிறேன். நள்ளிரவு கைதியில் கலைஞர் கைது செய்யப்படுகிறார், இவர் பெங்களூர் போறேங்கிறாரு, இவர் எங்கேயோ இருந்தாரு. அந்த CD அன்னைக்கு நான் எடுத்துட்டு போகலைன்னா போலீஸ்காரங்க மண்ணை தூவல இது ஒன்றும் செய்யலை. நான் எடுத்து போய் அசால்ட்டா 5 மணிக்கு கொடுத்ததுனால தான் உலகம் தெரிஞ்சது. என்ன 7 சார் நடிச்சாலும் இந்த ஸ்டாலினே. எனக்கு ஸ்டாலின்னா வைகோசன மாதிரி எனக்கு தூசிங்க. என்ன படிச்சிருக்காரு, காலையிலேருந்து பத்திரிக்கை படிப்பாரா? இல்லை கேட்குறேன், நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு அரை மணி நேரத்தை பார்க்காம ஒரு லட்சம் நாம நீங்கள் எந்த டாபிக் கொடுங்க நான் பேசுகிறேன். கம்பராமாயணமோ மணிமேகலையோ இல்லை அண்ணாவின் கடிதங்களோ நான் பேசுவேன். இந்த ஸ்டாலின் துச்சம் நினைச்சல, இவங்க தோக்கடிக்கணும். இது தெய்வத்தின் குரல். திராவிட முன்னேற்றக்காக தோக்கடிக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களிடம் லஞ்சம் வாங்கி மக்கள் பணத்தையே ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கணும், தோக்கடிக்கப்படணும். இந்த கனிமொழிக்கு நான் நாடாளுமன்ற தேர்தலில் 2019 கோவில்பட்டி விளாத்துக்குள்ள ஓட்டப்படாரோ ஒரு காசு வாங்காம என் கூட 10 பேரோட ஓட்டு சேகரிச்சேன். புரியுதா உங்களுக்கு? கோவில்பட்டி மந்தையில என்ன பேர் தெரியாத ஆட்கள் கிடையாது. எளிதா நினைச்சாங்கல்ல. இவங்க அப்பா என்ன எவ்வளவு பெருசா நினைச்சாரு. விடிய காலம் 6 மணிக்கு போன் பண்ணுவார் கலைஞர் அப்பா. என்னப்பா இந்த ஹிந்துவில் அந்த தலையங்க பார்த்தியா, இந்த மாதிரி வந்திருக்கேன், நீ பேப்பர் வரல, படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் படிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வாம்பார். இந்த அருமத்தில் இவருக்கு யாருக்கு? சேகர்பாபு, ஒரு யாரு கீதா ஜீவன், ஒரு யாரு அந்த செந்தில் பாலாஜி, இவங்க தானே தெரியுது. கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் வரலையா? நம்ம அப்பா நம்மளை ரொம்ப நாள் வளர்த்து துணை முதல்வராக்குனாரு. முதல்ல 84 தேர்தல் டிக்கெட் கொடுத்தாரு. KA கிட்ட தோத்தோம். KA கிருஷ்ணசாமிகிட்ட எங்க 1000 விளக்கு. பிறகு 89 ஜெயிச்சோம். அப்போ அவருக்கு மந்திரி சேவையில் இடம் கிடைக்கல. அன்னைக்கு கொடுத்துருக்கலாம். தலைவர் நினைச்சா அந்த உதயநிதி மாதிரி மந்திரி சேவை அப்பவும் கொடுக்கல. பிறகு உங்களுக்கு 96 மதிமுக பிரிஞ்ச பிறகு ஜெயிச்சு வந்தார். மந்திரி சபையில் இடம் இல்லை. சரி இப்படி தள்ளக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னதுனால மேயர் ஆக்கினார். பிறகு 2006 ஜெயிச்ச பிறகு தான் அமைச்சர் ஆக்குனார். இவ்வளவு தூரம் கொண்டு வரல. உங்க மகன் வந்து என்ன 2019 முன்னாடி ஒன்றும் கிடையாது. உதயநிதி உங்க மகனுக்கு ஒண்ணுமே கிடையாது. வந்தார் 2019 நாடாளுமன்றத்தில் இவருடைய பிரச்சாரத்தில் ஜெயிச்சாருன்னு மாவட்ட செயலாளர் பேச வச்சு உங்க பிரச்சாரம் ஜெயிக்கல. அப்படின்னா ஸ்டாலின் என்ற முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் என்று பிரச்சாரம் ஜெயிக்கலையா? உங்க மகனால தான் ஜெயிச்சதா? நான் கேட்கிறேன். 2019 உடனே இளைஞரேன்னு போட்டாங்க, உடனே டிக்கெட் கொடுத்தாங்க சேப்பாக்கில், உடனே MLA ஆக்குனாங்க, உடனே மந்திரி ஆக்குனாங்க. இப்போ துணை முதல்வர் நேருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. இது அரசியலாங்க? இதுதான் சுயமரியாதையா? இதுதான் பகுத்தறிவா? இதான் கேட்குறேன். சுயமரியாதை பகுத்தறிவுன்னு சொன்னாங்க. இதுதான் பகுத்தறிவா? சரி நான் கேட்குறேன். இப்போது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய ஒரு குழு போட்டிருக்காங்க தெரியுமா? கெஸ்ட் ஹவுஸில், பழைய கெஸ்ட் ஹவுஸ் ரூம். அப்படின்னா ராஜமன்னார் கமிஷன் உங்கள் அப்பா போட்ட கமிஷன், அப்படின்னா அதை நீக்கி அதை எடுத்துட்டிங்களா? அது தேவையில்லையா உங்களுக்கு? அப்படின்னா புதுசாக ஏன் கமிஷன் போடுறீங்க? மாநில சுயாட்சியிலேருந்து உங்களுடைய அந்த கொள்கை மாறிடுச்சா? அது மாநில சுயாட்சி வேணும்னு ராஜமன்னார், PB ராஜமன்னார், சந்திரா ரெட்டி, லட்சுமி சாமி மொழியார் குழு அறிக்கை கொடுத்தாங்க.
அப்படின்னா அந்த அறிக்கை நீங்க மறந்துட்டீங்களா? இப்போ எதுக்கு குழு போடுறீங்க? சரி, தேர்தல் அறிக்கைக்கு சொன்னீங்களா, ஏதாவது செஞ்சீங்களா? பிறகு பொய் சொல்றீங்களா 90% நான் செஞ்சுட்டோம்னு? இவங்களை தோற்கடிக்கப்பட வேண்டும் எல்லா சகல காரியங்களும் நான் செய்வேன். ஓகே, அதற்கான பணிகள் நான் பவன் கல்யாணை தூண்டி விடுறதும் கேட்டாலிஸ்ட் நான் தான், இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஓகே சார். அவருக்குன்னு அரசியலுக்கு தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் 20% ஓட்டு தான் விஜய்க்கு இருக்கு. இன்னொன்று விஜய் பற்றி சொல்கிறேன். விஜய் நல்ல நடிகர், அவரை பற்றி தெரியாத ஆட்கள் கிடையாது. அவ்வளவு செல்வாக்கு. திருத்தணியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் விளம்பரமே தேவையில்லை. ஆமாமா, சொல்ல வேண்டியதில்லை. எல்லா வீட்டுக்கும் டிவி மூலியமா போயிட்டாரு, திரையரங்கு போயிட்டாரு, பாப்புலாரிட்டி. அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு 20% மேல ஓட்டு போகாது. ஓகே, 20% அவர் தோழமை கட்சிக்கால நாங்க சேரப்போறோம்னு சொல்றாங்களே தினகரன் ஓ பன்னீர் சொல்லுவோம், இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு 1% கூடுமா, 21% வெற்றி பெற முடியுமா? 45% மேல போனால்தான் கிராசான் திவால் வெற்றி பெற முடியும். ஆமா, இவருக்கு 20% இருக்குங்க. விஜய்க்கு 20% இருக்கு. 20 மேக்சிமம் நான் கணக்கு அதிகபட்சம் போடுறேன். அதிகபட்சம் இவங்க சொல்றாங்க, அவங்க பாணியில 20% இருக்குங்க. 20% வெற்றி பெற முடியாது. எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக ஜெயலலிதா காலத்துல எத்தனை சதவீதம்? 45 வரைக்கும். 45. நான் 45 சொல்ல, 35 போடுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன, அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம கட்சியை காணாம போ, நமக்கு மரியாதை இருக்காது ஊர் பக்கத்தில். அது எடப்பாடி முதலமைச்சராரோ ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் நம்ம கட்சி ஒரு பொறுப்புக்கு வந்தால் தான் நம்ம ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், நம்ம ஒரு பஞ்சாயத்து போர்டில் சேர்மன், அதில் சேர்மன், நகர்மன்ற தலைவர் ஆக முடியும்ங்கிறது பயம் வந்துருச்சு. நான் எல்லா இடத்துலையும் டூரில் போகிறேன். ஓகே, நயினார் டூரில் வரும்போது எல்லா இடத்துலையும் அதிமுக கொடியை வந்துட்டு நயினார்கிட்ட அவ்வளவு பிரியமாக, அவ்வளவு நேசிப்போடு, ஒரு இயற்கையான கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு நான் அவர் டூரில் மறுபடியும் டூர் நான் தொடர்ந்து போக போகிறேன். அவரோட டூரில் முழுவதும் நான் தான் இருக்க போகிறேன். இப்படி இருக்கும் பொழுது ரெண்டுமே ஒரு இயற்கையான ஒரு அலையன்ஸாக சிமெண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்படி இருக்கும்போது ஒரு உத்வேகம் அதிமுக மக்கள் மத்தியில் வந்திருக்கு. அவங்களும் இந்த 35% to 38% பழைய அந்த அம்மா ஜெயலலிதா காலத்து ஓட்டு இல்லைன்னா கூட 30%. அதே மாதிரி பாஜக அண்ணாமலை எவ்வளவு சேர்த்து வச்சார்? 21 வாங்கினார் சார். இது கிட்டத்தட்ட 20% வாங்கினாங்க. 20% 18 வாங்கினாங்க. இல்லை 18 வச்சுக்கணும், நான் 10 போடுறேன். சரி, 38 to 10 எவ்வளோ ஆகுது? 48. பிறகு இன்னொரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பவன் கல்யாண் சுற்றுப்பயணம் வருகின்றார். தமிழ்நாட்டுக்கு வராரா? ஆமா, கேட்டுக்கிடுங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டுங்கிற சொல்லப்படுகிற கிறிஸ்துவ இஸ்லாம் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க வந்து தலா 10% ஓட்டுருக்காங்க. அதை விட கூடுதலாக தெலுங்கு பேசுற ஓட்டு இருக்கு 20%. ஓகே, அந்த 20% ஓட்டுல ஒரு 10% திமுக இயற்கையாவே போயிட்டு இருந்தது. ஓகே, இப்போ அதை தடுக்க போறோம். பவன் கல்யாணம் வச்சு நிச்சயமா ஒரு 6% 7% நாங்க விற்கலாம். ஓகே, தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் சுற்றுப்பயணம் வரப்போறேன். 6 7 அது சந்திரபாபு நாயுடு வரப்போறாரு, லோகேஷ் வரப்போறாரு, புரந்தீஸ்வரியும் வரப்போறாங்க, என்.டி. ராமராவ் மக வரப்போறாரு. இப்போ 6% இருக்கா? நான் பாஜக 6% தான் போடுறேன். 6% போட்டுக்கோம். அது எவ்வளவு போட்டோம்? 38 35 35 6 41. தெலுங்கு பேசுகிற ஓட்டு வந்து ஒரு 8% போடுங்க. ஓகே, எவ்வளோ ஆகுது? 48. இயற்கையா விஜய் வந்து சேர்ந்தாச்சுன்னா ஒரு 15 போடுங்க. 15 எவ்வளோ ஆகுது? 48 58 62 வரைக்கும் போகுது. இந்தியா ஆட்சி அமைக்கிறாங்களா இல்லையா? ஓகே, விஜய்க்கும் பலமாகும். விஜய்க்கும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கிடைச்சானா அவருக்கு ஒரு 40-50 எம்எல்ஏக்கள் வந்தானா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். இனி பிற்காலத்தில் எப்படி பவன் கல்யாண் வந்தாரோ ஆந்திராவில் அதே பேட்டர்ன்ல வரலாம். ஏன்னா சிரஞ்சீவி எவ்வளவு கூட்டம் சேர்ந்து பார்த்தார், திருப்பதியில் பெரிய மாநாடு நடத்தினாரு. அவர் வந்து ஜெயிச்சாங்க கொஞ்சம் எம்எல்ஏ. ஆமா, ஆட்சிக்கு வரல, காங்கிரஸ் போய் கரைஞ்சிட்டார். அதே மாதிரி விஜயும் ஆயிரும். கமலஹாசன் நிலைமை என்னாச்சு? ஓகே, இப்படியான சூழ்நிலை இந்த ஃபார்மேஷன்ல பார்க்கணும். அது மத்தியில நீங்க விஜய் இருந்தால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமில் ஓட்டு திமுக போறது கொஞ்சம் தடுக்கலாம். அது வேற இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை உள்ளடக்கி பார்த்தால் இந்த கூட்டணி வந்து எப்படி அதிமுக, ஓகே, பாஜக, தவேகா, இன்னி வர்ற கட்சிகள் சேர்த்தா பாமக, இன்னி வர்ற கட்சிகள் 60% 60%. திமுக பழைய ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2 சீட்டு 3 சீட்டுக்கு வந்தாங்களே 10 சீட்டு அது மாதிரி. ஓகே சார், நீங்க பாவத்தை சுமக்க வேண்டும். என்னை போன்றவர்கள், நான் உழைத்தது அதிகம், சொல்ல வேண்டிய சொல்லி ஆகணும். அதான் கருத்து சுதந்திரம். எளிதா ஸ்டாலின் என்னை எடுத்துக்கிட்டார்ல, கலைஞர் என்னை மதித்ததோ, பேராசிரியர் என்னை மதித்ததோ,
அந்த அளவு கூட ஸ்டாலினுக்கு நான் என்ன ஈஸியா உங்களோட அதிக படிச்சிருக்கேன், உங்களோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அரசியல் சீனியர். நான் காமராஜ் காலத்துலேருந்து அரசியலுக்கு வந்துவேன். நீங்கள் வந்து அது பிறகு எமர்ஜென்சி வெளியே போயிட்டு தான் வந்திருக்கீங்க அரசியலுக்கு இல்லையா? அதனால் ஈஸியாக துச்சமாக நினைக்காதுங்க ஸ்டாலின், துச்சமாக நினைக்காதுங்க மிஸ்ஸஸ் கனிமொழி. எங்களுக்கும் அனுமன் சாதாரண ஆள் தான், அனில் சாதாரண ஆள் தான், ஒரு ஜீவராசி தான். ராமாயணத்தில் பேசப்பட்டது. நிச்சயமாக தெய்வத்தின் குரல் இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதே மாதிரி எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும். ஓகே சார், நீங்க இப்படி ஒரு அரசியல் ரீதியான கால்குலேஷனை போடுறீங்க. ஆனா இன்னைக்கு தினமலர்ல ஒரு பேஜ் ஒன்ல ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தால், அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார தாவேக போனா திமுகவுக்கு தான் லாபம். மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து அங்க விஜய் பக்கமும் பாஜக இருப்பதன் காரணமாக அவர்கள் பக்கம் போகாது, முழுக்க 18% நமக்கு வந்துருங்கிற ஒரு கணக்கை வந்து உளவுத்துறை போட்டிருக்காங்க சார். 18% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ். இவங்களுக்கு எத்தனை ஓட்டு? இவங்க திமுக சொல்லுங்க. அவர் தாவேக்காவுக்கு வராம அதை தடுத்துருவாங்கன்னு வைங்க. அவர் வந்து பாஜக கூட்டு இருந்தால் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் போட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. கேரளத்தில் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பாஜக பக்கம் இருக்கின்றார். முஸ்லீம் வேணா போடாமல் இருக்கலாம். ஓகே, நீங்க திமுகவுக்கு தனிச்சு நின்னா இப்போ நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க. இந்த விஜய் எல்லாம் போயிட்டா நிற்கிறதுக்கு பல ஆட்கள் யோசிப்பாங்க. பழைய 77 நிற்பாங்க இல்லையா, கேண்டிடேட்டை தேடுவாங்க இல்லையா, 77 எமர்ஜென்சி இல்லை உள்ளே போயிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ நிற்கிறதுக்கு பயப்பட்டாங்க பல எம்எல்ஏக்கள். எனக்கே தெரியும். அது மாதிரி ஆகும். கலைஞரை நம்பியா நிற்கலாம், ஸ்டாலின் நம்பி நிற்க முடியாது அனு வந்துருவாங்க. ஓகே, என்னங்க தன் மகனை உடனே கொண்டு பிள்ளையார் மாதிரி உட்கார வைக்கிறாரு, அதை கும்பிடுறாங்க. நேருவும் பொன்முடி போன்றாலும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஓகே சார், விஜய் வந்து பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரு. அப்படிப்பட்ட கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட எப்படி சார் விஜய் கூட்டணி? சரி, கொள்கை எதிரின்னு சொல்றீங்கல்ல, நீங்க திமுகவுக்கு எதிரி தானே, திமுகவுக்கு எதிரி தானே. பிறகு எப்படி பெரியாரை நீங்க வச்சிருக்கிறீங்க? பெரியாரின் குழு தானே திமுக. ஆனா பெரியாரை திட்டினதுக்கு திமுக தான் அதிகம். இன்னி வரலாற்று இருக்கு. ஆனா திமுகவை திட்டினது பெரியார் தான் அதிகம். இன்னி வரலாறு பேப்பர்ல இருக்கு. பெரியார் சிந்தனைகள்ல அவ்வளவு திட்டாங்க. இப்போ பெரியார் வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிறாங்க. யார்? திமுக. உங்களுக்கு கடுமையால பேச தேச விரோத சக்தியில் உள்ளதில் திருட்டு பைகள்னு பெரியார் பேசினாரு. ஆனால் விஜய்க்கு வந்து நான் அவர் வரணும்னு நினைச்சேன். ஒரு மாற்று அரசியலுக்கு உங்களுக்கு பேட்டி கொடுத்து தினமணியில் நான் தான் கட்டுறது, எல்லாருமே அதை பாராட்டினாங்க. ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும். நான் வந்து காமராஜர், நெடுமாறன், அதே மாதிரி வைகோ இந்த அளவில் பயணிச்சதுக்காக மாற்று அரசியல் தான். அந்த மாற்று அரசியல் அவங்களால் கொடுக்க முடியல வைகோ வரைக்கும். இப்போ விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் அவர் போற போக்க பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமின்னு சாக்ரட்டிஸ் நம்ம பேசினாரையா, ரோமத்திலையும் கிரேக்கத்திலையும் பெரிய அந்த காலத்துல மிகப்பெரிய தத்துவ ஞானி மேண்டஸ்கியூ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் பெரிய வந்தாங்களே, அது மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த புஷிக்கு வந்து பாண்டிச்சேரி மட்டும்தான் தெரியும். போதுடா சாமி நான் வந்தேன். இப்போ வந்து அவருக்கு தெளிவு பிறந்திருக்கும். யாருக்கு? விஜய்க்கு. கரூருக்கு பின் கரூருக்கு முன் நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெளிவு பிறந்திருக்கும். அவரும் யோசிப்பார், என்ன இப்படி போயிட்டு இருக்குமே, இப்படி போனா நமக்கு எதிர்காலம் எப்படி ஆகும், நம்ம தனியா நின்னா எப்படி ஆகும், கமலஹாசன் மாதிரி ஆயிடுமே அண்ணா அவர் சிந்திக்கிறதுக்கான ஒரு தருணம் இது. சிந்திக்கிறாரு எனக்கு செய்தி, எனக்கு கேள்விப்பட்ட செய்தி. ஓகே, ஒண்ணு முடிவு சொல்லாம இருக்காரு, சிந்திக்கிறாரு. இப்படி போனா என்ன அங்க ஒரு கேள்வி மனசுல இருக்கு. ஓகே, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார போகலாம்னு ஒரு மைண்ட் செட் விஜய்க்கு வந்திருப்பதாக நீங்க சொல்றீங்க. கேள்வி இப்படி போனா என்ன, இன்னும் அவர் முடிவு எடுக்கல. எனக்கு வந்து தவறு. ஓகே சார், நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை தொடர்பு கொண்டு நீங்க பேசுனீங்களா சார்? நான் அதெல்லாம் பொத்திட்டு இருந்தா தான் நல்லது. கை பொத்திருந்தா தான் எனக்கு வெறுங்கையான கூட வெளியே தெரியாதுல்ல. ஓகே, நான் சொல்றது விளங்குதா? என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, அது நான் சொல்லக்கூடாதுல்ல. ஓகே, குழம்பக்கூடாதுல்ல, என்ன நடக்குன்னு தெரியும். ராஜதந்திரம் இருக்க அரசியல் சதுரங்கம் தானே, செஸ் போர்டு தானே, அப்படித்தானே விளையாடணும். ஓகே, இப்போ நீங்க ஒரு போகிறது என் கேள்வி கேட்குறீங்க, நாங்க இங்க இருக்க நம்ம 2 பேரும் செஸ் போர்டு விளையாடுறோம். நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேண்ணா எதை நகட்ட போறேன், எதை செய்ய போறேன், இப்போ காடு விளையாடு அந்த காடை போட போறேன் நான் சொல்லுவேன். அது அரசியல் இல்லையா, அரசியல் கமுக்கம். ஓகே சார், என்டிஏ கூட்டணியை பற்றி விஜய் யோசித்துக் கொண்டிருக்கிறார், நம்ம முடிவுக்கு வரலாமா? நிச்சயமாக யோசிக்கிறேன். ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குது. பட் அவர் தான் முடிவு எடுக்கணும். ஓகே சார், ஒருவேளை உள்ள வந்தா என்ன சார் டிமாண்ட் வைக்க வாய்ப்பு? கடந்த முறை அதிமுக அது அவர் தெளிவா சொல்லிட்டாங்களா, ஒரு 50-60 சீட்டு கொடுப்பாங்க. அவர் எப்படி 40-50 சீட்டுக்கு ஜெயிக்கலாம். ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்டா கூட கொடுப்பாரு எடப்பாடி. ஓகே, இது போதாதுமா?
இப்போ 2வது இடத்துல உட்கார்ல முதலமைச்சருக்கு அடுத்து உட்கார்றாருல. ஒரு ஆளுங்கட்சியிலுக்கு அவங்க அமைச்சர்களும் ஆக போறாங்க. ஓகே. அவங்க கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையிலும் கிடைக்கும். அப்புறம் என்ன இருக்கு, பாஜகவுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க. ஓகே. வித்தியாசமான அமைச்சரவை இருக்கும். ஓகே. 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சி இல்ல, சகோதரர் ஆட்சி. கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, சகோதர பாசத்தோடு அந்த ஆட்சி நடக்கும். ஓகே. இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிறாங்களே எங்க, பீகார்ல, அது மாதிரி சகோதர ஆட்சி, கூட்டணி ஆட்சி இல்ல, சகோதர ஆட்சி, பிரதர்ஸ் கவர்மெண்ட். ஓகே சார். சார், குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வந்தா திமுக உறுதியா வீழ்த்த முடியும். வீழ்த்தணும், தமிழ்நாட்டு நலன் கருதி வீழ்த்தணும். ஏன்னா தனிப்பட்ட காரியம் இல்ல. போதைப் பொருள், பாலியல் பலாத்காரங்கள், கிட்டத்தட்ட 100க்கு மேல ஆயிரக்கணக்கான கொலைகள், பட்டப்பகல் கொலைகள், அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வு, லஞ்ச லாவணியம். ஓகே. திமுக காரங்க எது வேணா செய்யலாம். நேரத்துல சைக்கிள் ஊட்டிட்டு போயிருப்பான், பஞ்சராகி சைக்கிள் ஊட்டிட்டு போயிருப்பான் திமுக நிர்வாகி. இன்னைக்கு அவர் ஒரு எம்எல்ஏ பெரிய ஆள்னா அவர் என்ன இனோவால ஹைபிரிடா அந்த கார்ல போறாரு. இன்னைக்கு நான் கண்டால பார்க்குறேன், ஒரு பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தான், எனக்கு தெரியும் ஒரு ஆள். நான் அது குறையா சொல்லலை, அதுவும் தொழில் தான், நான் தப்பா சொல்ல. அவருக்கு இன்னைக்கு ஹைபிரிட் இனோவால போறாருன்னா எப்படி பணம் வந்தது கேட்குறேன். நான் தொழிலை குற்றமா சொல்லலை, அந்த தொழில் செஞ்சா தான் 4 பேர் சைக்கிளில் போக முடியும், வேணும். அந்த தொழிலாளிக்கு ஒரு ஹைபிரிட் காரில் போறாருன்னா எப்படி பணம் வந்தது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே. என் கண்ணாலே பார்த்தேன். எங்கேயாவது நான் போகும்போது எனக்கு வணக்கம் சொல்லுவாப்புல. இப்போ என்னங்க, வெள்ள சொல்லையா அந்த சட்டையை போடுறீங்க, ஒரு கார் ஹைபிரிட் கார், இனோவா கார் போகணுங்க, அந்த காரில் ஏதாவது ஒரு படத்தை வச்சுருவாங்க, அந்த கட்சி தலைவர் படத்தை. இதுதாங்க இன்னைக்கு அரசியல். இதுக்கு மேலே அவங்க மக்கள் பணி ஒன்றும் கிடையாது. யாராவது எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும், இந்த இதுக்கு வேலை வேணும்னு வந்தோன்னா இவ்வளோ பணம் கொண்டா உனக்கு வேலை வாங்கி தரேன். இதுதான் நடக்குது. இந்த வியாபாரம் தான் அரசியல் வியாபாரிகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இவங்களை கட்டி கமிஷன் தான் அரசியல் ஆயிடுச்சுங்கிறீங்களா? கலெக்ஷன் கமிஷன் அரசியல் ஆயிடுச்சு. ஸ்டாலின் செட் தட் இஸ் கரெக்ட் நவ். இப்போ அதான் பிரிவியல் ஆயிருக்கு. அரசியல் வியாபாரிகளும் அரசியல் புரோக்கர்களும் இன்றைக்கு அரசியல் வந்த பிறகு அரசியலாளர்களுக்கு வேலை, என்னை போன்ற அரசியலாளருக்கோ நெடுமாறன் போன்றவர்களுக்கு வேலை கிடையாது. நாங்களே எழுதிட்டு படிச்சுட்டு இருக்கலாம். பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியலை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாருன்னு நினைக்கிறேன். விஜய் கிட்ட பேசியிருப்பதாக ஒரு பிரபல நாளிதழ் செய்தி எழுதியிருக்காங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாடுல நம்ம அரசியல் பண்ணணுங்கிற ஆசை பவன் கல்யாணுக்கு இருக்கு போல இருக்கே சார். அவர் தெலுங்கானா, அவர் நினைத்தால் தெலுங்கானாவில் அரசியல் பண்ணலாம், அவர் நினைத்தால் கர்நாடகத்தில் அவருக்கான ஆதரவாளர்கள் பண்ணலாம், தமிழ்நாட்டிலும் பண்ணலாம், பாண்டிச்சேரியிலும் பண்ணலாம், அந்த மாநிலம் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் அவர் ஆதரவு அரசியல் பண்ணலாம் சார். ஆனா அவர் தமிழ்நாடு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு தெலுங்கானாலும் கான்சென்ட்ரேட் பண்றாரு, கர்நாடகாலையும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஓகே. அதுக்கு பாண்டிச்சேரியிலையும் அவருக்கு ஏனம் மாகி ஏனம்லாம் இருக்கு இல்லையா, ஆமா, அங்கேயும் அவருக்கு ரசிகர்கள் போட்டிருக்காங்க, பாண்டிச்சேரியில இருக்காங்க. ஓகே. குறையொன்றும் இல்லை பவன் கல்யாணுக்கு. குறிப்பாக ஆந்திராவில் பவன் கல்யாண் செய்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது தெலுங்கு தேசம் அதே போல பாஜக கூட்டணியில வச்சு எப்படி துணை முதல்வர் ஆனாரோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் தமிழ்நாட்டில் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? பண்ணால் அவருக்கு நல்லது. அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு வரலாறு படைக்கும். தனியா நின்னா கஷ்டம். பாஜக கூட்டணி வலுவடைந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப கவனமா இருக்காங்க போல இருக்கு. திமுக என்ன கவனமா இருக்கு? திமுகவுக்கு ஒரு ஆளுங்கட்சிங்க இந்த இந்த இணையத்துல இதுதாங்க பண்ண. நான் திமுக பற்றி அறிஞ்செல்லாம் இருக்கு. கலைஞர் கைதி நேரத்தில் எவ்வளவு ஓடினா தெரியுமா, நான் தானே இருப்பேன். கல்கி எழுந்தது, ஜூனியர் விடன் எழுந்தது, எல்லாருமே எப்போ பார்த்தாலும் முரசொலி மாறனே பேசுறாரு, எப்போ பார்த்தாலும் KSR தான் இருக்கிறாரு அறிவாலயத்தில், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவரே பொதுக்குள்ள பேசுறாருல, ஒரு ஆபத்தான காலத்தில் எல்லாம் ஓடி போவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அதான் அவங்க தைரியம். ஆளுங்கட்சினா தைரியமா இருப்பாங்க. ஜெயலலிதா பிரிவில் ஏதாவது தைரியமா இருக்க முடியுதா? நீங்க ஆளுங்கட்சி ஆகும்போது தைரியமா இருக்கு. ஆளுங்கட்சி ஆகணும், வலுவான கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்கும். 67 பாருங்க கூட்டணி தொடர்ச்சியா வலுவான. 67 ஒரு கதை சொல்றேங்க. காங்கிரஸ் தனியா நிக்குது. காமராஜர் இந்திரா காந்தி பிரியவே இல்லை. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். அப்போ காலமாட்டு நுகத்தடி போட்ட காலமாட்டு சின்னம் காங்கிரஸுக்கு. அவங்க தனியா நின்னாங்க. இவர் அண்ணா, ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, மாப்போசியோட தமிழரசுகள், அது வட மாவட்டங்கள் இருந்தது, CPM பி ராமமூர்த்தி, அதே மாதிரி காயிதே மில்லத் முஸ்லீம் லீக்கு, மூக்கியார் தேவர், அப்போ பவர்ஃபுல்லாக ஃபார்வர்ட் பிளாக் மதுரை மாவட்டத்தில் இருந்தாங்க. மூக்கியார் தேவர் சோசியலிஸ்டுக்கு BSP SSP, அவங்க அதுக்கு முன்னாடி 10 சீட்டு 20 சீட்டு ஜெயிச்சாங்க.
அவங்க இத்தனை பேர் சேர்ந்து அது போய் சின்ன சின்ன கட்சி கூட்டணி, வலுவான கூட்டணின்னு ஆரம்பித்த தமிழ்நாட்டில் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் 1 லட்சம் ஓட்டு அவங்கள விட கூடுதலாக வாங்குறாங்க. காங்கிரஸ் தோக்குது. 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கினா திமுக ஜெயிக்குது, ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம். ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கல, மக்கள் திண்டாடுறாங்க சாப்பாட்டுக்கு அரிசிக்கு. அப்போ பக்தவச்சலம் சொன்னார், ஒரு நாள் பட்னி எடுங்கன்னு கூட சொன்னார். அது ரொம்ப மக்களை அவனுக்கு முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர் வேலை சொல்லிட்டு போயிட்டார். மக்கள் மத்தியில் அது பெரிய இதாகிப்போச்சு, அவளாது ஆகிப்போச்சு காங்கிரஸ் மேலே. இதனால ஈஸியாக ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு திமுக எப்போ ஜெயிச்சது? எம்ஜிஆர் பிரச்சாரம், குண்டடிப்பட்ட பிரச்சாரம் 71 அது போஸ்ட் ஓட்டினாங்க எம்ஜிஆருடைய சிம்பதி. அதுக்கு பிறகு நடந்த 71 தேர்தலில் எம்ஜிஆர் ஊர் முழுவதும் பிரச்சாரம் நடத்தினார். எம்ஜிஆர் பிரியலை. கலைஞர் வந்து சைதாப்பேட்டையிலேருந்து வெளியே போகல, அங்கே தான் போட்டிக்கிட்டார். குடந்தராமலிங்கம், நாங்களாம் குடந்தராமலிங்கம் அண்ணன் குடந்தராமலிங்கு பிரச்சாரம் பண்ணுறோம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர். அவர் எழுத்து போட்டி போகிறார். குடந்தராமலிங்கம் வெளியவே தொகுதியை விட்டு வெளியே போகலங்க. அப்போ எம்ஜிஆர் தான் பள்ளிப்பட்டிலேருந்து பத்மநாபபுரம் வரை கன்னியாகுமரி வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணார். அப்படித்தான் ஜெயிச்சது. அது பிறகு முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம். இல்லை நாவலர் ஆகிப்பார், கலைஞர் ஆகிக்க முடியாது. புரியுதா? இப்படி அது எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகு இவங்க ஜெயிச்சாங்களா? எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் ஜெயிச்சாங்க. 89 வலுவான கூட்டணி, 89 வலுவான கூட்டணி. அந்த கூட்டணியில் நானே நின்னேன். ஏன் பாருங்க தலையெழுத்து, வலுவான கூட்டணி. ஏன் தொகுதியில் மட்டும் கூட்டணி இல்லை. ரெட்டப்புறா நிற்கல, கை நிற்கல, யாரு சேவல் நிற்கல, சேவல் ஜெயலலிதா, ரெட்டப்புறா ஜானகம்மா, கை காங்கிரஸ், மூணுமே நிற்கல. நான் எப்படி ஜெயிப்பேன்? நேரடி கண்டஸ்ட். 234ல் 233 தொகுதி உதயசூரியன் திமுக, அதே மாதிரி காங்கிரஸ் கை சின்னம், ரெட்டப்புறா ஜானகம்மா, சேவல் ஜெயலலிதா, அதோட கம்யூனிஸ்டுகள் எங்கெங்க. ஏன் தொகுதியில் மட்டும் இந்த மூணுமே நிற்கல. ஏன் தலையெழுத்து, என் ஊழ், நான் வாங்கிட்டு இருந்த ஊழல். சிலப்பதிகாரம் சொல்றாங்களே, நான் நின்றுதானே 15000 ஓட்டில் வெற்றி பெற்றிருப்பேன். இன்னைக்கு நான் அமைச்சர். அன்னைக்கு கலைஞர் அவ்வளவு தூரம் என் மேலே பற்று இருந்தார். ஸ்டாலின் இல்லை, கலைஞர். எனக்கு அன்னைக்கு எனக்கு இலாகாவே எனக்கு தெரியும். மின்சாரத்துறையும் செய்தி விளம்பரமும் எனக்கு கொடுத்தாங்க. நான் எங்கே போய் கலைஞர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. முரசொலி மாற அந்த மாதிரி வச்சு, முரசொலி மாதிரி என்ன அவ்வளோ பாராட்டுவார். அவர் வந்து கூடியே டெல்லிக்கார கூட்டு போயிட்டு பார்த்துருக்கீங்களா? என்னை கூட்டு போயிருக்கு சொல்லிட்டு, கவலைப்பட நீங்கள் என் கூட தானே இருக்கீங்க, டெல்லிக்கு வரணும், நீங்கள் எதுக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கீங்க அண்ணே சொல்லியிருக்காரு என்கிட்ட. நான் அவ்வளவு முரசொலி மாறும் கலைஞர் இறந்தது எனக்கு பின்னாடி. இந்த கனிமொழிக்கும் ஸ்டாலின் தேங்க்லெஸ் ஃபெலோஸ், தேங்க்லெஸ் லேடி. விஜய் ஒரு ஆசிலேஷனா இருக்காரு, முடிவெடுக்காம இருக்காரு. ஒரு கான்கிரீட்டா முடிவு எடுத்துட்டா தமிழ்நாடு அரசியல் எப்படி சார் மாற வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாடு அரசியல் திமுக எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச்சார்டு ஒரு பாட்டு இருக்கு, கிரேவியார்டில் எழுதுறது. திமுக போக வேண்டும். ஒரு எந்த இயக்கமுமே பாருங்க, எந்த பொருளுமே ஒரு 70 ஆண்டுகள் பிறகு இன்னும் இரலவன்சி ஆயிரும். ஓகே, இவங்க அன்னைக்கு பேசுகிற தத்துவத்தை தான் இன்னைக்கு பேசுகிறாங்க. இன்னைக்கு 40களில் பேசுகிறது தான் இப்போ பேசுகிறாங்க. ரிலவன்சி போயிடும். ஓகே, நாடும் உலகமும் மாறிக்கொண்டு வருகின்றது. ஓகே, மக்களும் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், விரிவாக பேசியிருக்கீங்க. அதாவது விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வந்தால் திமுக வீட்டுக்கு போவது உறுதி. விஜய் தெளிவான முடிவெடுக்காம இருக்காரு. விஜய் முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் சாத்தியம்னு உங்களுடைய பார்வையை அரசியல் பார்வையில் தமிழ்நாட்டுக்கு நல்லது, மாற்றம் இல்லை, தமிழகத்துக்கு, தமிழ் பூமிக்கு, தமிழ் மண்ணுக்கு நல்லது. விஜய் முடிவெடுத்தால் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி மாற்றம் நிச்சயம் உங்களுடைய அரசியல் பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி கேசா சார்.